எந்த கேள்வியுமே நீ கேட்கலையே, எனக்கு எப்படி வேலை கொடுத்தீங்க அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். அதற்கு அந்த இன்டர்வியூ நடத்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, இது வாய்மொழி தேர்வு இல்லை, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். நீ உள்ளே இருந்து வரும் பொழுது அப்படியே நாங்கள் இந்த சிசிடிவி கேமரா மூலம் உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம். அந்த நடவடிக்கைகள் வச்சு தான் உனக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். நீ உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே நாங்கள் வேணும்னே பைப்பு திருப்பி விட்டுருந்தோம், தண்ணி வீணாக போகிற மாதிரி. நீ வந்த உடனே தண்ணி வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணினேன், அந்த தண்ணியை நிறுத்தினேன். மறுபடியும் மேலே வந்த அங்கே நாங்கள் வேணும்னே எல்லா ரூம்லேயும் லைட்டெல்லாம் எரிய வச்சுருந்தோம். நீ பார்த்த எதுக்கு எல்லாமே தேவையில்லாமல் மின்சாரம் செலவாகுது, லைட் எரியுது, எல்லா விளக்குகளையும் நீ ஆஃப் பண்ண. அடுத்த மாடி, நாங்கள் 3வது மாடியில் தான் இன்டர்வியூ. லிஃப்ட்டு நாங்கள் அன்றைக்கி ஒர்க் பண்ணாலும் நாங்கள் லிஃப்ட்டை ஆஃப் பண்ணிட்டோம். 2வது மாடிக்கு வந்த அங்கே எல்லா அறையிலையும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தது. நீ பார்த்த இந்த ஃபேன் எதுக்கு தேவையில்லாமல் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை ஆஃப் பண்ண. அப்போ இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே வந்தோம். இதுதான் இந்த மாதிரி ஆள் தான் எங்கள் நிறுவனத்திற்கு தேவைன்னு உனக்கு நான் வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சது, ஓ நம்ம அப்பா ஏன் இவ்வளவு கடுமையாக இருந்தார், ஏன் தண்ணி வீணாக போகுது, ஏன் லைட் சும்மா எரியுது. அப்போ தான் அந்த பையனுக்கு அப்பாவோடைய அருமை தெரியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே நம்ம தலைப்பு தந்தையின் கண்டிப்பா தாயின் அரவணைப்பான்கிற தீர்ப்பு பட்டிமன்றம் கிடையாது. நம்ம பட்டிமன்றம் பொதுவான வளர்ப்பு தான் சொல்கிறோம். அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுறோம். அடுத்தது தாய்க்கு ஒரு 1-2 பாயிண்ட் போடலாம். இப்போ இதில் எது வெயிட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தாயின்னு சொல்லும் பொழுதுங்க ஒரு 2 விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறாங்க. அதாவது கமலவதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இதை சொல்லுவார் நினச்சேங்க. 63 நாயன்மார்களில் ஒருத்தர், அவர் பேர் என்னங்க, கோச்செங்க சோழர் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி. அவருடைய வரலாறு இல்லைங்க. அந்த கோச்செங்கன் அப்படிங்கிறவர் அம்மா கமலவதி. ஜோசிக்கார் சொல்கிறார், உங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு நாளிகை, அதனால் 24 நிமிஷம் கழித்து பிறந்தா உலகம் போற்றும் சக்கரவர்த்தியாக இருப்பான் உங்கள் மகன். ஆனால் அது முன்னால் பிறந்தா மிகப்பெரிய திருடனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோசியை சொல்கிறார். உடனே அந்த அம்மா கமலவதி என்ன செய்கிறாங்கன்னா, தன்னைய தலைகீழ கட்டி தொங்கலிட சொல்லிட்டாங்க. தலைகீழ கட்டி காலை கட்டி அவங்க மறுக்கிறாங்க எல்லாரும். இல்லை நீ செய்யணும். தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஆனதுக்கப்புறம் அதை கட்டை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட கண்கள் தலைகீழ இருந்ததுனால அந்த கண்கள்லாம் செவந்துருச்சு அந்த குழந்தைக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கோன்னா ராஜா, கோ செங்கண்ணனே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கோ செங்கண்ணனே. அப்போ அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்துடுறாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்காக உயிரை கொடுத்தவள் ஒரு தாய். இது வரலாற்று உண்மை. அவரு தான் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருந்தவர் அவர். சரி, நம்ம கேட்கலாம், இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒன்று சொன்னாங்க, இது உண்மையில நடந்த ஒரு நிகழ்வு. அது என்ன நிகழ்வுனாங்க, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்குது. இது உண்மையில் நடந்த நிகழ்வு. 2 குழந்தைகள் பிறக்குது. 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து பிறந்தது. அந்த அம்மா மயக்கம் தெரிஞ்சு கேட்ட உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை இறந்து விட்டது, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணணும், அந்த குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை நான் வர வரைக்கும் வயிற்றுக்குள்ளே துள்ளி விளையாண்டது என்னை உணர்ந்தேன். அந்த குழந்தை கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தது, அது எப்படி இறந்துருக்கும், அந்த குழந்தையை கொண்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த குழந்தைய உங்களுக்கு காட்டிட்டு தான் புதைக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைய வச்சுருக்கோம், இந்த குழந்தைய இந்தாங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்து தன்னுடைய இதயத்துக்கிட்ட வச்சு அணைச்சு கண்ணீர் சிந்து அழுதாங்க பாருங்க. அந்த கண்ணீர் துளிகள் பட்டு இறந்த குழந்தை பிறந்து விட்டு மறுபடியும் உயிர் அது கிடைச்சிருச்சு. அப்ப இது ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு தாயோடைய கண்ணீருக்கு இறந்த குழந்தையை கூட மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இதெல்லாம் விட நம்ம இதுவும் எனக்கு சரியான தீர்ப்புக்கு ஒத்து வரல. இன்னும் தாயா தந்தையான்னு தான் குழப்பமா இருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறேன், தாயா தந்தையா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி பண்ணும் பொழுதுங்க, ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நான் எங்கள் ஈரோட்டில் நான் படித்த பள்ளியோடைய தொடக்க பள்ளியோடைய 100ஆண்டு விழா நடந்தது. அந்த 100ஆண்டு விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க சிறப்பு பேச்சாளராக. நான் அந்த 100ஆண்டு விழாவுக்கு போனேன். அங்கே அந்த பள்ளியில் எங்கள் அம்மாவும் படித்தவங்க,
1948 அந்த ஸ்கூலில் 4வது 5வது எங்கள் அம்மா படித்த முன்னாள் மாணவி. அப்போ எனக்கு எங்கள் அம்மா வரல. இப்போ 82 வயது இருக்குது, இந்த பள்ளி விழாவுக்கு வரல. எனக்கு என்னென்னா, இந்த விழாவில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். ஏன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட், வெரி ஓல்டு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் வெரி ஓல்டு ஸ்டூடெண்ட், வயதான ஓல்டு ஸ்டூடெண்ட். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு நல்ல விழா நடந்துகிட்டு இருக்கு. இல்லைடா முடியல அப்படின்னாங்க. நான் ஒரு ஆட்டோ வச்சு அனுப்பி போய் கூட்டிகிட்டு வந்து அவங்கள மேடை மேலே ஏற்றி அந்த விழா குழுவினர் என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு சந்தன மாலை போட்டு பொன்னாடை போட்டு அவங்கள கௌரவம் செஞ்சாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை, 15 நாட்களுக்கு முன்பு நான் சொன்ன வார்த்தை, என்னுடைய இந்த பெருமை, நான் டாக்டர் பட்டம் வாங்கினது, இந்த மாதிரி பேசுறது, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான் என்று 15 நாட்களுக்கு முன்பு ஒரு 500 பேர் இருந்த மேடையில் என் வளர்ச்சிக்கு என் அம்மா தான் காரணம் என்று சொன்ன அதே வாயால் இப்பொழுது எனக்கு அப்பா பிடிக்கும், அதுக்காக அப்பா பிடிக்காதுன்னு இல்லை, ஆனால் ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது தாயே என்று கூறி தீர்ப்பு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்கள கௌரவம் செஞ்சாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை, 15 நாட்களுக்கு முன்பு நான் சொன்ன வார்த்தை, என்னுடைய இந்த பெருமை, நான் டாக்டர் பட்டம் வாங்கினது, இந்த மாதிரி பேசுறது, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான் என்று 15 நாட்களுக்கு முன்பு ஒரு 500 பேர் இருந்த மேடையில் என் வளர்ச்சிக்கு என் அம்மா தான் காரணம் என்று சொன்ன அதே வாயால் இப்பொழுது எனக்கு அப்பா பிடிக்கும், அதுக்காக அப்பா பிடிக்காதுன்னு இல்லை, ஆனால் ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது தாயே என்று கூறி தீர்ப்பு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது தாயே தந்தை என்ற தலைப்பிலே பேராசிரியர் முனைவர் தமிழினி அவர்கள் கே முருகானந்தம் அவர்கள் நடுவராக இருந்து அந்த பணி சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தாயே நிலைய பேசிய இலக்கியத்தன்றல் திரு சோலை தமிழினியன், கவிமதி திருமதி எஸ் ரோசலின் தீபா, திரு அருணன் அவர்கள், தந்தை என்ற தலைப்பிலே கவிஞாயிறு திரு யோசா ராஜேந்திரன் அவர்கள், கவித்தன்றல் திருமதி KV ராஜலட்சுமி அவர்கள், கவிக்குள் திருமதி பி சுப்ரஜ் அவர்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அந்த உங்கள் கோயில் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவங்களை பாராட்டுகிறோம். அது தகுந்த மரியாதை செய்யப்படுகிறது. மைதி தாமோதரன் வாங்கம்மா, மெதுவாக வாங்க, மேடைக்கு வாங்க. மெதுவாக வாங்க, கம்பி பிடிச்சு வாங்க, கை கொடுங்க சார். மெதுவா கை பிடிச்சிங்கம்மா, கை பிடிச்சிருங்க. நாங்கெல்லாம் குசமா கேட்குறோம். கவிக்குள் திருமதி பி சுப்ரஜ் அவர்களுக்கு கோவில் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தது திருமதி KV ராஜலட்சுமி அவர்களுக்கு திரு மைதிரி தாமோதரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக எஸ் ரோசலின் தீபா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கோவில் சார்பாக, மக்கள் சார்பாக ஒரு அன்பு பரிசு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. பேசிய அத்தனை நண்பர்களுக்கும்
அதில் கேஸ் எல்லாம் கம்மியாகாது. அது சாருக்கெல்லாம் கரெக்டாக கொடுங்க கொடுங்க கொடுங்க. நன்றி நன்றி. எல்லாரும் பிரசாதம் வாங்கணுங்க.